இதில் வந்து நம்ம அந்த கண்டினியூஸ் பீமில் வந்து நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா டென்ஷன் கம்ப்ரஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ பாட்டம் சர்ஃபேஸில் டென்ஷன் கிரியேட் ஆகும். அதுக்கு நேராக டாப்பில் வந்து கம்ப்ரஷன் கிரியேட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, டாப்பில் வந்து டென்ஷன் கிரியேட் ஆகும், பாட்டமில் வந்து கம்ப்ரஷன் கிரியேட் ஆகும். ஏன்னா இங்கே வந்து கீழே இருந்து காலம் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஒரு அப்வர்ட் மூமெண்ட் வந்து இங்கே கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ டாப்பில் வந்து சப்போர்ட் இருக்கும்போது டாப்பில் வந்து டென்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ சப்போர்ட் இருக்கிற லொக்கேஷனில் பீமில் வந்து டாப்பில் டென்ஷனும் பாட்டமில் கம்ப்ரஷனும், சப்போர்ட் இல்லாத மிடில் ஆஃப் தி ஸ்பேனில் டாப்பில் கம்ப்ரஷனும் பாட்டமில் டென்ஷனும் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இப்போ இதனால தான் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் போட்டிருக்காங்க பாருங்கள். சப்போர்ட்டுக்கு நேராக மேலே வந்து பீமில் கண்டிப்பாக ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் வந்து இந்த பாரை வந்து இங்கே நம்ம லேப் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டில் வந்து பாட்டம் பாரை லேப் பண்ணிக்கலாம். டாப் பார் வந்து இல்லை கண்டிப்பாக லேப் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக கண்டினியூஸாக அந்த பார் வந்து டாப்பில் வந்து ரன் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ரஷன் ஜோனில் தான் ஜென்ரலாக வந்து லேப் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஷன் ஜோனில் நம்ம லேப் பண்ணிக்கலாம். டென்ஷன் ஜோனில் வந்து நம்ம லேப் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர் பார்த்தோம்ல, அதுமாதிரி இது வந்து காலம் ஃபெயிலியர். காலம் கம்ப்ரஷனால் ஃபெயிலியர் ஆகுது. காலம் வந்து இப்போ நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டென்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இல்லை. இப்போ கம்ப்ரஷன்லேயும் நமக்கு வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் இருக்குது. இப்போ காலம் வந்து ஒரு வெர்டிக்கல் மெம்பர், கம்ப்ரஷன் மெம்பர் அப்படி சொன்னாலும் அதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய இப்போ ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பக்லிங், இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காலமே வளையுது அப்படின்னா இது வந்து பக்லிங். இல்லை இந்த மாதிரி வந்து காலம் வந்து கம்ப்ரஷனில் பல்ஜ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஷியர் காலமே அப்படியே கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மூணுமே உங்களுக்கு ஆக்சுவல் சைட் ஃபோட்டோவோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வளையிறதுனால ஃபெயில் ஆகுது, இது கம்ப்ரஷன்னால் பல்ஜ் ஆகி ஃபெயில் ஆகுது, இது காலமே கட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எதனால் அப்படின்னா இதுவும் நம்ம அந்த ப்ராப்பராக அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாதனால, இல்லை டிசைன் கரெக்டாக பண்ணாதனால. இப்போ இந்த காலம்லாம் பாருங்கள், இந்த கேப் வந்து டைஸோட கேப்பு இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் க்ளோஸராக இருந்துருக்கணும். ஸோ அது டைஸ் வந்து க்ளோஸராக இல்லாதனால, இல்லை காலத்தில் சஃபிஷியண்ட்டான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லாதனால இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் வந்து வருது.